அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் 7 வயதை அடைந்த பிறகு பள்ளிக்கு சென்று பாடத்தை கற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய நண்பர்களுடன் சேர்ந்து பழகுகின்றோம். யார் ஒருவர் அதிகமான நண்பர்களை வைத்திருக்கின்றாரோ, அதிகமாக நண்பர்களோடு பழகி அவர்களோடு பேசி உலாவுகின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கின்றான். அதாவது பருவ வயது அடையும் வரையிலிருந்து 18 வயது ஆகும் வரை ஒரு மனிதன் 7 வயதை அடைந்துவிட்டால் அல்லாஹ் அவனுக்கு 6 அறிவு, அதாவது யோசிக்கும் திறனை அல்லாஹ் அந்த குழந்தைக்கு தந்துவிடுகின்றான். அது வளர வளர அவன் அதனை பயன்படுத்தி கொள்கின்றானா இல்லையா என்பதை அல்லாஹ் கவனித்து கொண்டிருக்கிறான். அதாவது நல்வழியில் செல்வதும் தீய வழியில் செல்வதும் அல்லாஹ்வின் பாலே இருக்கின்றது என்று அல்லாஹ் குர்ஆனின் வசனத்தில் கூறுகின்றான். நாம் தாம் மனிதர்களை நேர்வழியில் செலுத்துகின்றோம், நாம் தாம் மனிதர்களை கெட்ட வழியில் செலுத்துகின்றோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். ஒருவன் பருவ வயது 13, 14 வயதை அடைந்த பிறகு அவன் எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையை கழிக்கின்றானோ அதெல்லாம் அவனுக்கு ஆணிவேராக ஆகிவிடுகிறது. அவனுடைய மொத்த வாழ்க்கையினுடைய ஆணிவேறு அவனுடைய பருவ வயது தான். 13 வயதிலிருந்து 18 வயது வரை அவன் செய்கின்ற அமல்களும் செயல்களும் அவனை தீர்மானிக்கின்றது. யார் ஒருவன் அந்த வயதை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல ஒரு வழியில் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய தொழுகையை நிறைவேற்றி நோன்பை நோற்று நல்ல விஷயங்களை செய்து நண்பர்களோடு பழகி கொண்டு நண்பர்களோடு கெட்ட வழியில் சென்று போதைக்கு அடிமையாகாமல், தவறான வழிக்கு அடிமையாகாமல், கெட்ட வஸ்துக்களுக்கு அடிமையாகாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை யார் ஒருவன் வாழ்கின்றானோ அல்லாஹ் அவனுடைய எதிர்காலத்தையும் அவனுடைய முழு வாழ்க்கையின் வயதையும் அல்லாஹ் அவனுடைய பாலின் அவனுடைய கையில் வைத்து கொள்கின்றான். அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அவன் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாகவும் ராஹத்தாகவும் ரிஸ்கை சம்பாதிப்பதிலும் வியாபாரம் செய்வதிலும் அல்லாஹ் அவனுடைய திருமண வாழ்க்கையிலும் பிள்ளை பராமரிப்பதிலும் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கின்றான். ஆகவே நம்முடைய பருவ வயதை நாம் சரியான முறையில் பயன்படுத்துவோமாக.